ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு முடிவில் இதை பற்றி ஒவ்வொருனா சிஞ்செண்டா பிராண்டு அந்த எவிசென்ட் அப்படிங்கிற ஒரு பூச்சிகளை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பூச்சிகளில் என்ன டைலில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எமாமெண்டின் பென்சோயிட் 5%, லுஃபென்யூரான் 40%, W/W அதாவது வெயிட் பெர் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மருந்தோட மொத்த அளவில் இத்தனை சதவீதம் வந்து இந்த ரெண்டு கெமிக்கலும் ஆட் ஆகிருக்கு. அண்ட் இந்த ரெண்டுமே சேர்த்ததுக்கு பிறகு WG ஃபார்மேட்டில் இதை வந்து தயாரிச்சிருக்காங்க. அதாவது வாட்டர் டிஸ்பர்சிபிள் கிரானியூல்ஸ் அப்படின்னு அர்த்தம். நீரில் கரையக்கூடிய குறுநை வடிவிலான பூச்சிக்கொல்லியாக இது வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பூச்சிகளை பயன்படுத்த மூலமா என்னென்ன பூச்சிகள் புழுக்களை அழிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது போல் வாம்ஸ்னு சொல்லக்கூடிய காய்ப்புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு இதை பயன்படுத்தலாம். அண்ட் ஆர்மி வாம்ஸ்னு சொல்லக்கூடிய படைப்புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு இதை பயன்படுத்தலாம். படைப்புழுக்கள் தாக்குதல் வந்து பொதுவாகவே மக்காச்சோள பயிரில் அதிக அளவில் சேதத்தை ஏற்படுத்தும். ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம இந்த எவிசென்ட் பூச்சிகளை பயன்படுத்தலாம். அண்ட் இது இல்லாமல் டைமண்ட் பேக் மத்துன்னு சொல்லக்கூடிய வைர முதுகு அந்த பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம இந்த எவிசென்ட் பூச்சிகளை பயன்படுத்தலாம். இது வந்து முட்டைகோஸ் பயிரில் அதிக அளவு சேதத்தை ஏற்படுத்தும். அண்டு இதே மாதிரி த்ரிப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வால்பேன்களாக இருக்கட்டும், அதே மாதிரி மைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய செம்பேனோ இல்லைனா எல்லோ மைட்ஸோ இருக்கட்டும், எந்த ஒரு பேன்கள் அழிக்கிறதுக்கும் வால்பேன் அழிக்கிறதுக்கும் நம்ம இந்த எவிசென்ட் பூச்சிகளை பயன்படுத்தலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இப்போது உதாரணத்துக்கு நம்ம பருத்தியோ இல்லைனா கத்திரிக்காய் பயிர் எடுத்துக்கிட்டோம்னா இதிலெல்லாம் காய்ப்புழுக்கள் தாக்குதல் அதிக அளவில் ஏற்படும். ஸோ காய்ப்புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம இந்த பூச்சிகளை பயன்படுத்தலாம். அண்ட் அதுமாதிரி பூவை பயிர்னு பார்க்கும்போது இப்போ மல்லிகை இல்லைனா ரோஸ் போன்ற பயிர்கள் எல்லாம் செம்பேன் தாக்குதல் ஏற்படும். அதே மாதிரி வால்பேன் தாக்குதலும் ஏற்படும், மொட்டுப்புழு தாக்குதலும் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி புழுக்கள் சார்வஞ்சம் பூச்சியான வால்பேன், மைட்ஸ் போன்றவற்றை சேர்த்தே கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம இந்த எவிசென்ட் பூச்சிகளை பயன்படுத்தலாம். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது எந்த ஒரு பயிர்லையும் சாதாரணமாக ஏற்படக்கூடிய புழுக்கள் தாக்குதலுக்கும் சார்வஞ்சம் பூச்சியான வால்பேன் மற்றும் செம்பேன் போன்ற பேன்கள் தாக்குதலுக்கும் நம்ம இந்த எவிசென்ட் பூச்சிகளை பயன்படுத்தலாம். அண்ட் இது எந்த மாதிரி வேலை செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து கான்டாக்டாகவும் ஆக்டாகவும் அதே நேரத்தில் ஒரு ஹாஃப் சிஸ்டமேட்டிக்காகவும் ஒர்க் ஆகும். அதாவது டிரான்ஸ்லேமர் ஆக்ஷன். கான்டாக்ட்னால் பொதுவாகவே எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது புழுக்கள் பூச்சிகள் மேலே பட்டுச்சு அப்படின்னா ஓரிரு மணி நேரங்களில் செத்துரும். ஒருவேளை படலை அப்படின்னா இது டிரான்ஸ்லேமர் ஆக்ஷன், இலைகள் வழியாக ஊடுருவி இலைகளுக்கு பின்புறம் இந்த மருந்து போய் சேரும். ஸோ இதுதான் ஆஃப் சிஸ்டமேட்டிக் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி சேர்றது மூலயமா இலைகளுக்கு பின்புறம் பூச்சிகள் புழுக்கள் மேலே படாமல் இருந்தால் கூட செத்துரும். அதாவது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா செம்பேன்கள் போன்ற பேன்களாக இருக்கட்டும், வால்பேன்களாக இருக்கட்டும், இது எல்லாமே இலைகளுக்கு அடிப்புறம் தான் இருக்கும். ஒரு சில நேரங்களில் புழுக்களுமே இலைகளுக்கு அடிப்புறம் இருந்து அரித்து விடணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த டிரான்ஸ்லேமர் ஆக்ஷன் மூலயமா நம்ம சுலபமாக புழுக்கள் பூச்சிகளை அழிக்கலாம். அண்ட் இந்த பூச்சிகளோட விலை வந்து ரொம்பவே அதிகம். அதை பற்றி நம்ம லாஸ்ட்டாக சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி இதோட டோசேஜை பற்றி பார்த்துடலாம். இதோட டோசேஜ் வந்து ரொம்பவே முக்கியமானது. நம்ம சொல்லக்கூடிய வால்பேன்கள், பேன்கள், வைரமுது அந்துப்பூச்சி, காய்ப்புழுக்கள் இந்த மாதிரியான தாக்குதல் ஏற்பட்டிருக்க பட்சத்தில் எவ்வளோ இந்த எவிசென்ட் பூச்சிகளை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கான பரப்பளவில் 200 லிட்டர் மருந்து தேவைப்படுது. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஏக்கருக்கு 24 கிராம் அப்படிங்கிற அளவில் பயன்படுத்தணும். அதாவது 100 லிட்டர் தண்ணிக்கு 12 கிராம், 10 லிட்டர் தண்ணிக்கு 1.2 கிராம், 1.25 கிராமுக்கும் 5 மில்லிகிராம் கம்மி. அண்ட் இதுவே நம்ம சொல்லாமல் விட்ட படைப்புழு, அதாவது ஆர்மி வாம்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த படைப்புழு தாக்குதலுக்கு நம்ம எவ்வளோ அளவு பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது 200 லிட்டர் மருந்துக்கு 32 கிராம் பயன்படுத்தணும். அதாவது 100 லிட்டர் தண்ணிக்கு 16 கிராம், 10 லிட்டர் தண்ணிக்கு 1.6 கிராம் நம்ம பயன்படுத்தணும். ஸோ இந்த அளவில் பயன்படுத்தினாலுமே போதும். இதோட ரிசல்ட் வந்து நல்லாவே கிடைக்கும். அண்ட் இந்த பூச்சிக்கொல்லி வந்து பயிர்களில் நீண்ட நாட்கள் செயல்படக்கூடியது. ஸோ அதனால் இந்த பூச்சிக்கொல்லி ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு குறைஞ்சது 10 நாட்களுக்கு ஸ்ப்ரே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இதோட நார்மல் இன்டர்வல் பீரியட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு முறை பயன்படுத்தினதுக்கு பிறகு 10லேருந்து 14 நாட்களுக்கு ஒரு முறை தான் பயன்படுத்தணும் திருப்பி. இதுவே உங்களுக்கு வந்து புழுக்கள் தாக்குதலும் நம்ம சொல்லக்கூடிய வால்பேன், பேன்கள் தாக்குதல் அதிக அளவு இருக்கிற பட்சத்தில் புழுக்கள் திருப்பி ஏற்படும் போது பயன்படுத்தினா போதும். அது அதிக அளவு ஒரு 100% எல்லா பயிர்கள்லையுமே காய்ப்புழுக்கள், வால்பேன் போன்றவற்றை பரவி இருக்குது அப்படிங்கிற நிலையில் இருந்துச்சுன்னா நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்தி பூச்சி தாக்குதல், புழு தாக்குதல் குறைஞ்ச பிறகு அந்த 10 நாட்கள் இடைவெளி நாட்களை பின்பற்றலாம். இதுவே தொடர்ச்சியாக பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து 10 நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம். இது எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இல்லைனா 14 நாட்களுக்கு ஒரு முறையும் பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் இதோட கம்பேட்டபிள்னு பார்க்கும்போது இந்த பூச்சிகளை வந்து நம்ம மற்ற எந்த ஒரு பூச்சிகள் கூடயும் சரி, பூஞ்சானக்கொல்லிகள் கூடயும் சரி, நுண்ணூட்ட மருந்துகளையும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் இந்த பூச்சிகளை வந்து எல்லா வகையான காய்கறி வகை பயிர்கள், பூ வகை பயிர்கள், பழ வகை பயிர்கள், எண்ணெய் வித்து பயிர்கள், தானிய வகை பயிர்கள்னு எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். இதனால் எந்த ஒரு பயிருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் இதோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது இது வந்து 24 கிராம் பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 700 ரூபாயிலேருந்து 900 ரூபாய்க்கிட்ட வருது. அண்ட் நெக்ஸ்ட்டு 60 கிராம் பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 1500 ரூபாயிலேருந்து 1700 ரூபாய்க்கிட்ட வருது. ஸோ தேவைப்படுறவங்க தேவையத்தால் வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த பூச்சிக்கொல்லியை பற்றி தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா அந்த பூச்சிக்கொல்லியோட பேரையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிக்கிறோம், ஜாயின் பண்ணிங்க.
அதேமாதிரி நம்மளோட செகண்ட் சேனலான அக்ரியூ ஷார்ட் சேனலை வந்து இந்த வீடியோட கொலாபரேஷன் பண்ணி வைக்கிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.